ஆங்கில மொழியை விருத்தி செய்ய விரும்புகின்ற தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சசிகுமார், ஆசிரியர். கல்வி புலத்திலே புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆங்கில மொழியை மிகவும் இலகுவாக, வயது வித்தியாசமின்றி ஆர்வமுள்ள அனைவரும் கற்பதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இங்கிலீஷ் ஃபார் ஆல் எனும் யூடியூப் சேனலானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேனலூடாக ஆங்கிலத்தில் உள்ள இலக்கணம் சார் விடயங்களை படிப்படியாக ஆரம்பம் முதல் இறுதி வரை பதிவு செய்ய தீர்மானித்துள்ளேன். பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், ஐஎல்ஸ் பரீட்சை எழுத இருப்பவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையிலே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். ஆரம்பம் முதல் தொடர்ச்சியாக எனது பதிவினை பார்வையிடும் போதும் ஆங்கிலத்தில் நீங்கள் உங்கள் அறிவை விருத்தி செய்ய முடியும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இதனை பார்வையிடுகின்ற உறவுகள் இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக தொடர்ச்சியாக எனது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்வதோடு தொடர்ச்சியாக இதனை நடத்துவதற்கு உறுதுணையாக அமையும் எனவும் கூறி, இதனை பார்வையிட்ட பின்பு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட் செய்வதனூடாக அதனை தீர்த்து வைக்க முயற்சிகளை மேற்கொள்வேன் எனவும் கூறிக்கொள்வதோடு, இதற்கென பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் வீடியோவின் கீழ் உங்களுக்காக பதிவு செய்யப்படும். அதன் மூலமாக இணைவதன் மூலம் எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிடலாம் எனவும் கூறி நேரடியாக விடயத்துக்குள் செல்கின்றேன். ஆங்கிலத்திலே நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்திலே தேர்ச்சி பெற வேண்டுமாயின், நீங்கள் ஆங்கிலத்தை கதைக்கும் போதோ அல்லது நீங்கள் ஆங்கிலத்திலே எழுதும் போதோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற வகைக்குள்ளே அடக்கலாம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லும்போது அதற்குள்ளே நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரீபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் என்று 8 வகையான விடயங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற இந்த விடயத்திலே முதலாவதாக நாங்கள் நவுன் என்று சொல்லும்போது பெயர்ச்சொற்கள். உதாரணமாக ஒரு பெயர்ச்சொற்கள் எனும் பொழுது ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு பொதுவான ஒரு விடயத்துக்கோ நாங்கள் பெயர்ச்சொல் மூலமாக குறிப்பிடுகின்ற அனைத்து விடயங்களும் இதற்குள்ளே அடங்கும். இந்த பெயர்ச்சொல்லானது ஒரு ஆங்கில வாக்கியத்திலே எழுவாயாகவும் செயற்படுபொருளாகவும் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதனை நாங்கள் நவுன் என்ற விடயத்தை விரிவாக பார்க்கும் பொழுது அதிலே எத்தனை வகையான நவுன் இருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் நோக்க இருக்கின்றோம். உதாரணமாக இந்த பெயர் சொற்களுக்குள்ளே பேர்ட், டேபிள், ஒருவருடைய பெயர் அல்லது ஒரு பொருளினுடைய பெயர், அவ்வாறு பல்வேறு வகையான விடயங்களை இதனுள்ளே நாங்கள் உள்ளடக்கம் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலே ப்ரொனவுன் என்று சொல்லும் பொழுது பிரதி பெயர்ச்சொல் என்று தமிழிலே கூறலாம். பிரதி பெயர்ச்சொல் என்றால் அந்த பெயர்ச்சொல்லுக்கு பதிலீடாக நாங்கள் பாவிக்கக்கூடிய சொற்கள். உதாரணமாக ஒரு வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை நாங்கள் முன்னால் எழுதி அந்த நபரை மீண்டும் மீண்டும் ஒரு வாக்கியத்திலே பயன்படுத்த மாட்டோம். உதாரணமாக ராஜா கோயிலுக்கு சென்றார், ராஜா பூமாலை கட்டினார். அவ்வாறு அந்த பெயரை மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவிக்க மாட்டோம். அதற்காக அந்த பெயருக்கு பதிலாக பிரதியீடாக பயன்படுத்தக்கூடிய சில பெயர்களை, பிரதி பெயர் சொற்களை பாவிப்போம். உதாரணமாக அவன், அவர், அது, அவைகள், அவள் போன்ற சொற்களை பயன்படுத்துவோம். இவ்வாறான சொற்களை ப்ரொனவுன் பிரதி பெயர் சொற்கள் என்ற பகுதியிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ப்ரொனவுன் என்ற விடயத்தினுள்ளே பல்வேறு வகையான விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றது. பர்சனல் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், அவ்வாறு பல்வேறு வகையான விடயங்கள் அதற்குள்ளே வரவிருக்கின்றது. அதனை நாங்கள் அந்த பாடப்பரப்பு ப்ரொனவுன் என்ற விடயத்திலே தெளிவாக விவரமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக அட்ஜெக்டிவ் என்று சொல்லும் பொழுது தமிழிலே இதனை பெயரடை சொல் என்று சொல்லலாம். பெயரடை சொல் அல்லது பெயரெச்சம்.
இந்த சொல்லானது பெயர் சொல்லை சிறப்பிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற சொற்கள். உதாரணமாக ஒரு பொருளை ஒரு பெயர் சொல்லிலே வரக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது ஒரு மனிதரையோ நாங்கள் சிறப்பித்து சொல்லும் பொழுது இவ்வகையான அட்ஜெக்டிவ்களை பாவிக்க வேண்டும். உதாரணமாக இரக்கமான மனிதன், அழகான பூ. பூ என்பது ஒரு பெயர்ச்சொல். அந்த பூவை சிறப்பிப்பதற்காக அழகான பூ, அழகிய பூ என்று சொல்கின்றோம். அவ்வாறு அழகிய பூ என்று சொல்லும் பொழுது அந்த அழகிய என்ற சொல் அட்ஜெக்டிவாக வரும். அதே போன்று ப்ளூ ஷர்ட். ஷர்ட் என்பது ஒரு பெயர்ச்சொல். ப்ளூ ஷர்ட், ப்ளூ என்பது அந்த இடத்திலே அட்ஜெக்டிவாக பாவிக்கப்படும். அப்ப பெயர்ச்சொற்களை நாங்கள் எவ்வாறு சிறப்பித்து கூறுகின்றோமோ அத்தகைய சொற்கள் அனைத்தையும் நாங்கள் அட்ஜெக்டிவ் என்ற பகுதியினூடாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது வேர்ப். இந்த வேர்ப் என்பது ஒரு செயலை செய்கின்ற விடயம். அதாவது செயலை குறித்து நிற்கின்ற விடயங்கள் அனைத்தும் வேர்ப். தமிழிலே அதனை வினைச்சொற்கள் என்பார்கள். அந்த வினைச்சொற்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு வினையை சுமந்து வருகின்ற அனைத்து சொற்களும் இதற்குள்ளே அடங்கும். இந்த உதாரணமாக செய், போ, வா, விளையாடு, இரு, சாப்பிடு, உட்காரு இப்படியான சொற்கள் அனைத்தும் இந்த வேர்புக்குள்ளே உள்ளடக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த வேர்பை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வேர்ப் என்ற சொல்லுக்குள்ளே தான் டென்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் என்ற சகல விடயங்களையும் அனைத்து வகையான டென்ஸ்கள் 12 வகையான டென்ஸ், அதையும் தாண்டி மொடல் வேர்ப்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அனைத்து விடயங்களையும் தெளிவாக ஒரு டென்ஸாக விளக்கமாக உங்களுக்கு வழங்க இருக்கின்ற இந்த வேர்ப் என்ற பகுதியினூடாக நிறைய விடயங்கள் இந்த வேர்ப்புக்குள்ளே பார்க்க இருக்கின்றது. அதே போன்று அட்வெர்ப். அட்வெர்ப் என்று சொல்லும் பொழுது வினையெச்சம், வினைச்சொல்லை சிறப்பிப்பதற்காக வருகின்ற சொற்கள் அனைத்தும் இந்த அட்வெர்ப் என்ற சொல்லினூடாக நாங்கள் விவரிக்கலாம். அது தமிழிலே வினையெச்சம் என்று சொல்வோம். அதாவது ஒரு வினையை சிறப்பிக்கின்ற சொற்கள் அனைத்தும். மெதுவாக வா, கவனமாக இரு. அப்ப வா என்ற சொல் வந்து வேர்பாக வரும். கவனமாக வா, அந்த கவனமாக வருவது, கவனமாக, நிதானமாக இப்படியான சொற்கள் அனைத்தும் இந்த அட்வெர்ப் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக குயிக்லி, ஃபாஸ்ட், நவ், ஸ்லோலி. ஃபினிஷ் குயிக்லி, விரைவாக முடி. கம் ஃபாஸ்ட், கம் என்பது வினைச்சொல், ஃபாஸ்ட் என்பது அட்வெர்ப். அப்ப விரைவாக வா. ஃபினிஷ் இட் நவ், இப்பொழுதே முடிக்க வேண்டும். அப்படி சொல்வது வினைச்சொற்களை சிறப்பிப்பதற்காக பாவிக்கின்ற அத்தனை சொற்களையும் நாங்கள் அட்வெர்ப் என்ற பகுதியினூடாக பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன் என்று சொல்லும் பொழுது இரண்டு பெயர் சொற்கள் அல்லது பிரதி பெயர் சொற்களை இடையிலே வருகின்ற விடயங்களை நாங்கள் இந்த ப்ரீபொசிஷன் பகுதியினூடாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ப்ரீபொசிஷன் பகுதிக்குள்ளே நிறைய விடயங்கள் இருக்கின்றது. எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவது, எதை பயன்படுத்துவது, எந்த வகையான ப்ரீபொசிஷனை பயன்படுத்த வேண்டும், எந்த வகையான ப்ரீபொசிஷனை பயன்படுத்தக்கூடாது என்ற சகல விடயங்களையும் இதற்கூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் சில உதாரணங்களாக அட், ஒன், இன், எபவ், அண்டர், டு இப்படியான ப்ரீபொசிஷன் அனைத்தையும் நாங்கள் இந்த பகுதியினூடாக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் என்பது தமிழிலே இணைப்பிடை சொல் என்று சொல்வார்கள். இந்த இணைப்பிடை சொற்களை தனியாக நாங்கள் எவ்வகையான இணைப்பிடை சொற்கள் இருக்கின்றது, ஒவ்வொரு சொற்களும் எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே பாவிக்கப்படுகின்றது என்ற சகல விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த கன்ஜங்ஷன் ஒரு வாக்கியத்திலே 2 வாக்கியங்களை எவ்வாறு இணைக்கின்றது அல்லது 2 சொற்களை எவ்வாறு இணைக்க முடியும், 2 க்ளோஸை எவ்வாறு இணைப்பது, அவ்வாறான விடயங்களை தெளிவாக இந்த கன்ஜங்ஷனூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக அண்ட், பட், ஓ, வென், சோ, பிகாஸ் போன்ற அனைத்து சொற்களையும் நாங்கள் இந்த கன்ஜங்ஷன் பகுதியினூடாக விரிவாக நோக்க இருக்கின்றோம். அதே போன்று இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்பது இந்த ஆங்கில பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிலே இறுதியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம். அதாவது வியப்புடை சொல் என்று தமிழிலே சொல்வார்கள். வியப்புடை சொற்கள் வாவ்,
ஓ! அப்படியான வியர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் அனைத்தும் இந்த இன்டர்ஜெக்ஷன் பகுதியினூடாக நாங்கள் அ உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இதனை இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்கள் அல்லது பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்கள் இந்த என்னுடைய வீடியோக்களை இது முதலாவது வீடியோ. இதற்கு அடுத்ததாக நாங்கள் முதலாவது நான் குறிப்பிட்டக்கூடிய நவுனை மிகவும் விரிவாக ஒவ்வொரு அ ஒரு எத்தனை வகையான நவுன்கள் இருக்கின்றது, அந்த நவுன்களுக்கு என்னென்ன சொற்கள் பயன்படுத்த வேண்டும், எவ்வகையான உதாரணங்கள் மூலமாக அதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என தெளிவாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த இருக்கின்றேன். எனவே தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமாயின் இந்த வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாகவும் அல்லது லைக் செய்து ஷேர் செய்வதனூடாகவும் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து சேரும். அதே போன்று பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி இருக்கின்றேன். அதனை இந்த வீடியோவின் கீழ்ப்பகுதியிலே உங்களுக்கு லிங்காக நான் இணைத்திருக்கின்றேன். அந்த லிங்கை நீங்கள் பிரஸ் பண்ணுவதன் ஊடாக நேரடியாக வாட்ஸ்அப் குரூப்பிலே இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுக்கான வீடியோக்களினுடைய லிங்க் ஷேர் செய்யப்படும். அதனை நீங்கள் அதன் ஊடாக என்னுடைய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். எனவே ஆங்கிலத்திலே நீங்கள் ஒரு தேர்ச்சியை அடைய வேண்டும் என்று ஆவலாக இருக்கின்ற நல்லுள்ளங்கள், தமிழ் பேசுகின்ற நல்லுள்ளங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிட்டு ஆங்கிலத்திலே ஒரு சிறந்த பெறுபேறை பெறுவீர்கள் என்ற நோக்கோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் சசிகுமார்.